கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சலால் தமிழகத்தில் கறிக்கோழிகள் மற்றும் முட்டைகள் தேக்கமடையும் சூழல் உருவாகியுள்ளன. அதேபோல் தமிழகத்தில் உள்ள பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் வருகின்றன. கேரளாவில் ஆயிரக்கணக்கான வாத்துகள் பறவை காய்ச்சல் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து தமிழகத்துக்கு பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளாவில் இருந்து கோழி தீவன பொருட்களை தமிழகத்துக்கு கொண்டு வர தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதனால் கேரளாவிற்கு தினமும் அனுப்பப்பட்டு வந்த 10 லட்சம் கிலோ கறிக்கோழிகள் தேக்கமடையும் சூழல் உருவாகியுள்ளது. கேரளாவில் இந்த பறவை காய்ச்சல்னு சொல்லி இதெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. அதில் வரும்போது இன்னும் வியாபாரம் கம்மியாகுங்க, விலையும் கம்மியாகுங்க. வாடிக்கையாளர்களே ரொம்ப கம்மியாகிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா அந்த தொழிலை பண்ண முடியாத இருக்குதுங்க. அதேபோல் தமிழகத்தில் உள்ள கோழி பண்ணைகளுக்கும் அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தியுள்ளது. கோழிகளுக்கு நோய் தாக்குதலை தவிர்க்க கிருமி நாசினி தெளிப்பது, தண்ணீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் ஒரு கிருமி நாசினி மருந்து அடிச்சிட்ருக்கோம். அதுபோக பைப் லைனில் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா பைப் லைன் க்ளீன் பண்ணுறோம். அதுபோக தண்ணி குடிநீரை பியூரிஃபை பண்ணுறதுக்காக டேப்லெட்ஸ் எல்லாம் போடுறோம். அது கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு டிசீஸும் அட்டாக் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் கறிக்கோழி பண்ணைக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழகத்திலிருந்து நாளொன்றுக்கு அனுப்பப்பட்டு வந்த 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட முட்டைகள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் காரணமாக கேரள வியாபாரிகள் கறிக்கோழி மற்றும் முட்டைகளை வாங்க தயக்கம் காட்டி வருவதால் 20லிருந்து 30% கறிக்கோழி மற்றும் முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.